ஒரு குழந்தைங்க கிட்ட என்னென்ன விஷயம் சொல்லணுமோ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்லணும். குழந்தைங்கள்ட்ட வந்து ஆரம்பத்திலேயே பயத்தை காட்டிட்டோம் அப்படின்னா அதோட ஃபியூச்சரே வந்து பயமா அமைஞ்சிரும். அதனால எப்போதுமே வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லுவோம், என்னோட வயசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்னோட லைஃப்ல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எங்க வீட்டுல எவ்வளவு சாப்பாடு கஷ்டம் இருந்துச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே போனா இங்க அப்படி ஆயிடும் இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட எந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு ப்ரொடெக்ட் பண்ணலாம், தவிர பயத்தை ஃபியர் ஆஃப் லாஸ் வந்து குழந்தைங்களுக்கு காட்டக்கூடாது. குழந்தைங்களை வந்துட்டு என்ன பெண் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணணும், என்ன விஷயம் வந்துட்டு என்னன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், தவிர இது உனக்கு இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் சொன்னீங்க அப்படின்னா ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். அதேதான் பசங்க கிட்ட ஒரு காலேஜுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அனுப்புறீங்க, காலேஜுக்கு அனுப்பும்போது என்னெல்லாம் நடக்கும், நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு உங்களோட பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள் கசப்பான விஷயங்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட ஷேர் பண்ணீங்கன்னா குழந்தைங்க வந்து ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் பண்ணிடுங்க, பயந்துடுங்க. அந்த மாதிரி எப்பவுமே வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, போல்டா வந்து குழந்தைங்களை வளர்க்கணும். அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைங்க. இன்னொரு வந்து நிறைய பேர் ஒரு கான்செப்ட் பொம்பளை பிள்ளை இது பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஈக்குவல் தான். இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லி